அனிதாவோட வீடு. மெர்சி ஹோம் எப்படி இருக்கு? வாவ், பியூட்டிஃபுல். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. என்ன மாதிரி இருக்கா? இல்ல நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட போல யாரும் மச்சான். ஹாய் நண்பா நண்பி. சோச்சோ. பறைக்க விட்டு பாப்போம். வாங்க வாங்க. தாத்தா. ஹலோ வணக்கம். அம்மா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ? அம்மா, டன்டிடாய். என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியுமே. பாஜி, ஜீவா, பிரபு, சக்தி. கரெக்ட் தானே? இது சொல்லிருக்கியா? அனிதா சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். ஏதாச்சும் ஒரு புறா கூண்டுல பாத்துட்டா போதும், அவ பாட்டு திறந்துட்டுருவா. அப்புறம் நான் தான் மாட்டிப்பேன். அவ எது செஞ்சாலும் நாங்க ஒத்துக்கணும். பாட்டுனாலும் டான்ஸ்னாலும். இல்லாட்டி அவ எங்களை ஒரு வழி பண்ணிருவா. அனிதாக்கு எப்பவும் ஜாலியா இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டா. பிடிச்சத பண்ணுவா. சுத்தி இருக்கவங்கள சந்தோஷமா வச்சுப்பா. அவளுக்குன்னு ஒரு சின்ன உலகம். அதுல யாரையும் அனுமதிக்க மாட்டா. பழகிட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அனிதா அவதான் எங்க மொத்த சந்தோஷமும். எப்படி இருக்கு எல்லாம்? உட்காருங்க எல்லாரும். அனிதாவுக்கு 3 வயசா இருக்கும்போது அனிதாவுக்கு தெரேசா மதர் கிடைச்சாங்க. அனிதாவுக்கு தெரேசா மதர் தான் எல்லாமே. ஆனா இப்போ நீங்களும் தாண்டா. உங்க ஒவ்வொருத்தரையும் கடவுளால கிடைச்ச கிஃப்டா தான் நான் பாக்குறேன். நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போனா உங்க எல்லாருமே சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு அம்மா, அப்பா, அண்ணா, தங்கச்சி அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனா இந்த அனிதாவுக்கு நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. நான் உங்க இல்லாட்டி ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். கடவுள் ரொம்ப நாளாவே என்ன லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெறுத்தாலும் விலகினாலும் என்னை விடாம துரத்திட்டே இருக்காங்க. நானும் அவங்கள லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த லவ் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்க எல்லாரையும் விட்டுட்டு நானும் அவங்க கூடயே போயிடலான் இருக்கேன். ஆனா அவ தொடர்ந்து நம்ம கூட இருக்க மாட்டா. விஷயத்தை கேள்விப்பட்டதும் எங்க கிட்ட பதில் இல்லை. அனிதாவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரா சாதிக்கணுங்கிறது தான் ஆசை. அதை இமிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணோம்.
ஏ அபி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல. அவளே ஏன்டி கால் கேர்ள்னு குரூப்ல போட்டிருக்க? சண்டையை பார்த்தல, நீ தப்பிச்சிட்ட. இங்க பாரு, அவனுங்களை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். சை, இப்படி அடி பண்ணுவ பைத்தியம். நீ ஒரு பொண்ணா? பேசுறது வேஸ்ட் மச்சான். வாடா கிளம்பலாம். லூஸ். அபி அபி நீதான் பண்ணியா? ஏ வாயா, லெட்ஸ் கோ. ஏய், நீ ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்ட? Hereby, student of JV Engineering College, I thank each and everyone who made this talent show a very successful one. I immensely thank our department head, Mr. Karthik. His hard work has taken this talent show to the next level. Without him, this would not be possible. As his involvement in organizing the whole event, ஒருத்தனாவது ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கானா சார்? அவனை பாருங்க, கஞ்சா கேஸ் மாதிரி இருக்கானே. How do you admit them, I say? காசு வாங்கிட்டீங்களா? we thank our staffs இல்ல சார், புதுசா வீடு கட்டீங்களா? அதான் கேட்டேன். and for being with us and make this event successful. Thank you, sir. Hi everyone. Good morning. Principal, HOD, our chairman Karthik and previous batchmates. A very warm welcome to everyone. I am Anita from Mechanical Department. எல்லாரும் கொஞ்சம் வந்து உட்காருங்களா? நிக்கோலா டெஸ்லா, பார் பென்ஸ், ரூடல்ஃப் டீசல், ஹென்ரி ஃபோர்ட். என்னடா வெறும் கார் கம்பெனி பேர்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் வேர்ல்ட் டாப் லெவல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட நேம். இவங்களோட இனோவேஷன்ஸ் பார்த்து தான் எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஆர்வமே வந்தது. இப்போ நான் ஏன் இதை உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்னா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு டஃப் டைமை ஃபேஸ் பண்ணதால தான் எங்களால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறோம். அவர் பிரின்சிபல், ஹெச்ஓடி, அவர் பேட்ச்மேட்ஸ், இந்த கேம்பஸ்ல இருக்கிற எல்லாருக்கும், ரொம்ப ஸ்பெஷலா எங்க சீனியர்ஸ்க்கு. எல்லா கேட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. எங்களுக்கான நல்ல விஷயத்தை உருவாக்கி கொடுத்ததே எங்களோட சீனியர்ஸ் தான். ஸோ டியர் சீனியர்ஸ், தேங்க்ஸ் a lot for that. இப்போ அந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னு தானே பாக்குறீங்க? மது.
proud of you all. Thank you, sir. Thank you. Hats off. Thank you, sir. Thank you so much. Hi, Brownie. Excuse me, sir. Are you involved in this project? No, sir. I know. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. Please don't get involved. வனிதா வனிதா அனிதாக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? அது பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் தாம்மா. கீமோ இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இப்படிதான் 1 2 3 இந்த பக்கம் திரும்பி உட்காரு, நான் உனக்கு தலை கட்டி விடட்டுமா? ஹாய். எங்க ஆப்பிள் ஆரஞ்சு ஒரு ஹார்லிக்ஸ் கூட வாங்கிட்டு வர மாட்டீங்களாடா பேஷண்ட் பார்க்க வரும்போது? ஏய், நீ ஒரு பேஷண்ட் மாதிரியாடி நடந்துக்கிற. டேய், இதுதான்டா மீனுக்குட்டி. அதான் மீனுக்குட்டியோட அம்மா. நீங்க தான அந்த வெல்கம் தி மெக்கானிக்கல் அங்கிள், கரெக்ட்டா? அசிங்கப்பட்ட நான் போகமா கிளம்புறேன். டேய், ஓவரா பண்ணாத, வாடா. என்னங்க இது? ஹாஸ்பிடல்ல யாரும் சத்தம் போடக்கூடாது. அதானே. சைலன்ஸ். எங்களுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டலா தெரிஞ்சதே தவிர அவளுக்கு இல்ல. அவ மனசுல அவ்வளோ வலி இருந்தோம் அதை கொஞ்சம் கூட வெளியில காட்டாம சின்ன குழந்தையோட சிரிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தா. ஹாப்பி பர்த்டே அனிதா. Thank you. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு விஷ் பண்ணாங்களா? யாருமே விஷ் பண்ணல. பண்ணலையா? ஹலோ, சொல்லுடா. ஏய், கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? நீ இல்ல வா சொல்றேன். அன்னைக்கு நம்ம டாப்பிங் கேம் விளையாண்டோம்ல, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. வா அனிதா. இன்னொரு நாள் விளையாடலாம். ஒரு தடவை வா அனிதா, அந்த கேம் விளையாடலாம். எனக்கு ரொம்ப முடியலடா. சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மட்டுமே பார்த்துட்டு இருந்த அனிதாவோட முகத்துல ஃபர்ஸ்ட் டைம் சோகத்தை பார்க்குறோம். இப்படி ஒரு நிலைமையில நாங்கள் அவளை பார்ப்போன்னு எதிர்பார்க்கல. அவ திரும்பி வருவாங்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை கூட நாளடைவில் எங்களுக்கு சுத்தமா போயிருச்சு. டீ
அவ திரும்பி வருவாங்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை கூட நாளடைவில் எங்களுக்கு சுத்தமா போயிருச்சு. ஆனா அவ திரும்பி வந்த அந்த நாளை நாங்க திருவிழா மாதிரி கொண்டாடணும். பறக்க விடுமா அடிச்சு பறக்க விடுமா கிழிச்சு தரிக்க விடுமா மனசை விட்டு தள்ளும் மாசாணி சந்து நில்லு தட்டி தூக்கி எறிமா அடிச்சு பறக்க விடுமா கிழிச்சு தரிக்க விடுமா மனசை விட்டு தள்ளும் மாசாணி சந்து நில்லு தட்டி தூக்கி எறிமா தனியா நான் தவிச்சிருந்தேன், நட்பு மட்டும் நினைச்சிருந்தேன். நெருப்பாட்டம் நீ போடு புது ஜதி போடு தனத்தன நானா கொண்டாடி வீட்டுக்கு தான் நீ ஆடு இன்னும் விளையாடு கத்தா வெறையோடு ரகலதான் அதிருது கவுசுதான் அலருது அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு, போலாமா? அடிச்சு பறக்க விடுமா அடிச்சு பறக்க விடுமா கிழிச்சு தரிக்க விடுமா மனசை விட்டு தள்ளும் மாசாணி சேர்ந்து நில்லு தட்டி தூக்கி எறிமா. நீ அழகுல ஒரு மிச்சம் வச்ச மியா கலிஃபாடி. எங்க உன் காலை காட்டு. ஏய் டேய் யாரா அது? யாரு மச்சான், லண்டன்ல இருந்து பேசுறா. ஒரு ஹாய் சொல்ல. டேய் என்னடா ட்ரெஸ் இல்லாம இருக்கா மச்சான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் மச்சான். ஏய் இப்ப இல்லாம நடந்துக்குவேன் அலைஞ்சான். ஹாய் கும்தாவா இருக்கீங்க? இல்லடா நானும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமேன்னு. உங்களுக்கு இன்னொருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் வந்து உட்கார்றேன். டேய் ஹாய் சொல்லு. எப்படி? டேய் 4 மிஸ் கால். ஃபோன் வந்து எடுக்க மாட்டீங்களாடா? ஃபோன் கீழே விழுந்தா கூட எடுக்க மாட்டோம், அவ்வளவு பிஸியா இருக்கும். டேய் கொஞ்சமாதி ஆளுகிட்ட என்ன தனியா பேச விடுறா. ஹலோ ஹாய், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் இருப்பாங்களா? ஜிகே ஹாஸ்பிடலா? டேய் She is completely unconscious. எப்போ கான்சியஸ்க்கு வரும்னு சொல்ல முடியாது. அவங்க ஸ்டெப்லேருந்து தடுக்கி விழுந்தனால தலையில் பலமாக அடிபட்டிருக்கு.
பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட மாணவியின் மரணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவி அனிதா பலமுறை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப அதிகமான மன வருத்தத்தோட தான் நான் இன்னைக்கு ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. மாணவி அனிதாவின் கொலை வழக்கு மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்றவனை எல்லாம் நடு ரோட்ல வச்சு என்கவுண்டர் பண்ணும் சார். கோயம்புத்தூர்ல சைலேந்தர் பாபு சார் பண்ண பாத்தீங்களா? அதான் சார் கரெக்ட். For sexual fascination, encounter, death sentence is not there in the Indian penal code. வேணா ஒன்னு பண்ணலாம். மேலை நாடுகள்ல இருக்கிற மாதிரி கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் பண்ணலாம். Only then these kind of crime rates will come down. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க சார். சொசைட்டி நினைச்சால ரொம்ப பயமா இருக்கு சார். முன்னெல்லாம் பொண்ணுங்க வாக்கிங் போறதுக்கே யோசிப்பாங்க. இப்ப அப்படியா? மீட்டிங் உடனே டேட்டிங். முதல்ல போலீஸையும் கவர்மெண்ட்டையும் குத்தம் சொல்றதை நிறுத்துங்க. அந்த பொண்ணு மேல ஒரு தப்பு இல்லைன்னா இப்படி எல்லாம் நடக்குமா? சார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டா பப்ளிக்கும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்டத்துக்கு எதிராக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன் நீங்க கூட அலட்சியப்படுத்துறீங்க? உங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வரலையே சார். இது அலட்சியம்னு சொல்லாதீங்க. என் மனவேதனை உங்களுக்கு புரியல. ஆனா சார் உங்ககிட்ட இருந்து ஒரு இரங்கல் செய்தி கூட வரலையே சார். ஒரு இரங்கல் செய்தி கொடுத்தா அந்த பொண்ணு உயிரோட இருக்குமா? அமைச்சர்னா 1008 வேலை இருக்குங்க. என்ன இது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நானா அந்த பொண்ணு ஒழுக்கம் இல்லாம ராத்திரி நேரத்துல ஊர் சுத்த சொன்னேன். என்ன சார் அந்த பொண்ணு இறந்ததை பத்தி பேசாம ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒழுக்கம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு பணக்கார ஒரு நாய் வளர்த்தான். தினம் அதை வாக்கிங் கூட்டு போவான். ஒரு நாள் அவன் தூங்கிட்டான். அந்த நாய் என்ன பண்ணணும்? பாலை சுருட்டிக்கிட்டு காலு பக்கத்துல வந்து படுத்து கிடக்கணும். ஆனா அந்த நாய் கை தடுத்துட்டு நடுத்தரவுக்கு போனா நடுத்தரவுல இருக்கிற 4 நாய் குதிரத்தான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். This is too much sir. This is the reality. பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியின் சக தோழர் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவருடைய கருத்து என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜனங்களை பொறுத்த வரைக்கும் டிவிலையும் சோசியல் மீடியாலையும் வர சம்பவம் ஒரு நியூஸ், அவ்வளவுதான். அதோட வழி யாருக்கும் தெரியாது. தனக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நடக்கும்போது தான் அதோட வழி தெரியும். இப்போ வரைக்கும் பாலியல் குற்றத்துக்கு எதிராக தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, ஏன் மக்கள் பாராட்டுற என்கவுண்டர் வரைக்கும் பண்ணியாச்சு. என்ன பிரயோஜனம்? நான் இப்போ தாங்க முடியாத மனவேதனையோட பேச வந்திருக்கேன். எங்க ஃப்ரெண்டு அனிதா ஒரு இன்ஜினியரா சாதிக்க வேண்டிய பொண்ணு சார். இப்ப டெட் பாடியா மார்ச்சரியில கிடக்குறா. இதுக்கு காரணமே உங்க சமூகம் தான். இதுவே உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா நீங்க சும்மா இருப்பீங்களா? இப்பவே பிரேக்கிங் நியூஸ்ல நாளைக்கு பந்துன்னு போட்டுட்டீங்க. அரசியல்வாதிகள் நடத்த போற பந்து மக்களை திசை திருப்புற ஒரு ஒன் டே மேட்ச், அவ்வளவுதான். நடக்க போற பந்தை எதிர்த்து எங்க ஃப்ரெண்டு அனிதாவை காலேஜுக்கு எடுத்துட்டு போவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்க பக்கம் நிப்பீங்கன்னு நம்புறேன். லெட்ஸ் யுனைட் ஃபார் அனிதாஸ் ஜஸ்டிஸ். கதைக்காமல் சென்றாயே இதயத்தை கொன்றாயே நீங்காவடுவாய் பலி தந்தாயடி உன்னை மறக்க யுகம் போதாதடி என்னானதோ என் தோழியே எப்போதுமே நீ என்னுடன்
நடக்கக்கூடாது நடந்துருச்சு. நாம இதையும் கடந்து போகணும். அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு என்னோட இரங்கல்கள். எங்க கிட்ட மன்னிப்பு கேட்காம உங்களால ஒரு அடி கூட நகர முடியாது. அத்தனை பேரும் தொலைச்சிருவேன். சொல்ல கேட்ட முடியாது சார். உங்க மனவருத்தம் எனக்கு புரியுது. இது நடந்திருக்க கூடாத சம்பவம், ஆனா நடந்துருச்சு. நாம இதை கடந்து போய்தான் ஆகணும். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, நான் எப்பவுமே உங்க பக்கம் தான். இந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்க தனியா விசாரணை கமிஷன் அமைக்க சொல்லியிருக்கேன். நீங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த சம்பவத்தை பத்தி பிரஸ்ல பேசும்போது நான் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்தி இருந்தா நான் என் வருத்தத்தை தெரிவிச்சேன். வழியெல்லாம் தேடி பார்க்கிறேன், உனை காண கண்கள் ஏங்குதே. போகும் நாளெல்லாம் உன் ஞாபகம் தானடி, ஏன் இந்த வழிகளை தந்தாய்? நீதான் என்றதும் ஏங்கி தவிப்பதும் நட்பை சுமப்பதும் விதிய. என்னை கண்டு பேசாமல் பேசும் வார்த்தை கேட்காமல் நீயும் விட்டு சென்றாயே அன்பு தோழியே. அனிதா கேங் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் நாடு முழுவதும் சர்ச்சையாகியுள்ளது. பரபரப்பான சூழலில் கல்லூரி மாணவி அனிதாவின் வழக்கு விசாரணை அறிவிக்கப்பட்ட நாளுக்கு ஒரு நாள் முன்பாகவே துவங்கி இருக்கிறது. பயம் பயம்ங்கிற அந்த உணர்வு ஒரு தடவை நம்மளை விட்டு போயிட்டா திரும்ப வரவே வராது. அது நீரா இருந்தாலும் சரி, நெருப்பா இருந்தாலும் சரி, அழிக்க முடியாத சக்தியா இருந்தாலும் சரி. ஹலோ, வண்டி உள்ள வருதுடா. அதுலயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அது இல்லவே இல்லை. ரெடியா இருங்க.
நாம பயத்தை காட்ட காட்ட அவங்க புதுசு புதுசா முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது பிரச்சனை இல்லை. இந்த உணர்வு அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டா கற்பழித்து கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி அனிதாவின் கொலை வழக்கில் குற்றவாளி தானாகவே முன்வந்து ஆஜராயிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்க தரப்பு வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ மிலாட். மிலாட், என்னுடைய கட்சிக்காரர் தானே இந்த குற்றத்தை பண்ணதா ஒத்துக்கிட்டு சட்டத்துக்கு முன்னாடி சரணடைஞ்சிருக்கார். அவர் இந்த குற்றத்தை பண்ணாரா இல்லையாங்கிறத சாட்சிகளை விசாரித்ததுக்கப்புறம் தான் கன கோட்டார் அவர்கள் முடிவு பண்ணணும். 1000 குற்றவாளிகள் வேணாலும் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் சட்டத்தோட நியதி. ஆகவே இந்த கேஸ் விஷயமா 2 சாட்சிகளை விசாரிக்க கனம் கோட்டார் அவர்கள் அனுமதிக்க வேண்டும். எஸ், கிராண்டட். உங்க பேரு? பூபாலன் சார். நீங்க? ஜாகவர் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல? எஸ் சார். இந்த பொண்ணு நீங்க பார்த்தது உண்டா? பழக்கம் இல்லை சார், ஆனால் ஒரு தடவை பார்த்துருக்கேன் சார். எப்போ எங்கே பார்த்தீங்க? நாங்கள் ஆஃப் டியூட்டியில் இருக்கும்போது எம்ஜி ரோடு பிரிட்ஜ் மேலே வச்சு இந்த பொண்ணு ஒரு தடவை பார்த்துருக்கேன் சார். நீங்கள் பார்க்கும்போது எத்தனை மணி இருக்கும்? அரௌண்டு நைட்டு ஒரு 12:30 இருக்கும் சார். நைட்டு 12:30யா? அந்த நேரத்தில் அந்த பொண்ணு, சரி அதை விடுங்க. நீங்கள் என்ன விசாரிச்சா அந்த பொண்ணை வீட்டில் கொண்டு போய் விட்டீங்களா? அந்த பொண்ணு தனியாக இருந்திருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் அந்த பொண்ணோட 4 பசங்களும் இருந்தாங்க சார். அது மட்டும் இல்லை, அவங்க மூடே வேறு மாதிரி இருந்தது சார். வேறு மாதிரின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அது நடு ரோடுன்னு கூட பார்க்காம கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்னு ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஒருத்தருக்கு முத்தம் கொடுத்துருந்தா பரவாயில்ல, ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது. ஐயா, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. மிலாட், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். மிஸ்டர் ஜவஹர் சார். மிஸ்டர் பூபாலன் சொல்கிறது உண்மையா சார்? 100% உண்மைதான் சார். கிட்ட போனாலே கெட்ட வாடை சார். ட்ரிங்க் சார் குடிச்சாங்களா இல்லை குடிச்சாங்களான்னு தெரியல, ஃபுல் டைட் சார். நீங்கள் எல்என்ஓக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்லை சார், ஸ்டூடெண்ட்ஸ் தானேன்னு விட்டுட்டு போயிட்டு சார். குரூப் ஸ்டடி மாதிரி குரூப் கிசிங் போட்டிருக்கு, கஷ்டம். ஓகே மிஸ்டர் பூபாலன், மிஸ்டர் ஜவஹர், நீங்கள் போகலாம். நன்றி சார். வாங்க. மிலாட், பாதி ராத்திரியில் பல பேருக்கு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை பற்றி தெளிவாக உள்ள தகவல்கள் ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட்ஸ். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, காலேஜுக்கு வர வரைக்கும் கோ எஜுகேஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பசங்க மட்டுமே படிக்கிற மெக்கானிக் கோர்ஸில் சேர்ந்த அனிதா ஒரே நேரத்தில் ஒருத்தரை காதலிச்சிருந்தா பரவாயில்ல, 4 பேரை காதலிச்சிருக்கா. இந்த பெண்ணினுடைய முழு நடவடிக்கையையும் தெளிவாக்கிறதுக்கு இன்னொரு சாட்சியையும் விசாரிக்கணும். டாக்டர் ஆதி பகவான். எஸ், ப்ரொசீட். வணக்கம் டாக்டர் ஆதி பகவான், உங்கள் டெசிக்னேஷன் என்ன? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். ஓ, குட். உங்களுடைய ரிப்போர்ட் படி அந்த பொண்ணு கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அபார்ஷன் செய்யப்பட்டிருக்கு இல்லையா? சொல்லுங்க டாக்டர். Yes sir, as per postmortem report it was a surgical abortion. Milord, note this point. நீங்கள் போகலாம். Thank you. That's all, Milord. My lord, போலீஸ் விசாரணையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கொலையை உறுதி செய்து இந்த குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும்
குற்றத்தின் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வரவும், இந்த கொலைக்கு பின்னணியில் வேறு யாராவது உள்ளனரா என்பதை கண்டறியவும். இந்த குற்றவாளியை 1 வாரம் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, my lord. ஐயா டிவில நியூஸ் பாத்தீங்களா? பார்க்கலையே தம்பி. அட என்னையா நீங்க? அதான் அந்த காலேஜ் பொண்ணு ரேப் கேஸ். ஓ ஆமா, என்னாச்சு? பொண்ணு பக்கா மேட்றான். அது ஒருத்தர் 2 பேர் கூட இல்ல, 5 பேர் கூட. பா வேற லெவல்ல டெய்லி கும்மாங்குத்து தான். டேய் என்ன அடிச்சியா? ஏய் இங்க இருங்கடா வர்ற. குடி மச்சி. போலீஸ் அக்யூஸ்னு சொல்லி கோர்ட்ல ஆஜர்படுத்தின பர்சன் ரியல் இல்ல. உண்மையான அக்யூஸ்ட் யாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அவனை தேடி நாங்க போனோம். என்னடி பார்க் பண்ண போனவர் இன்னும் ஆளை காணோம். நம்ம என்ன முன்னாடி போறோம்? ஏய் பொறுக்கி. பொறுக்கிதா. அன்னைக்கு நானும் அவரும் என்னடா செல்லண்ணா என்னன்னு பாக்குறேன். ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல. கார் இருக்கு, நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இல்ல சார், நோ தேங்க்ஸ். ஆர் யூ ஷூர்? ஷூர் சார். பின்னாடி வா. என்னாச்சுண்ணா? சொல்றான்ல, ரிவர்ஸ்ல வாடா.